ஃபேமிலிஸ் அன்யோங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஜங்குக்காவோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஐ திங்க் இங்கே எல்லாருக்கும் இது நான் பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். சரி ஓகேடா, டேரெக்டாக நம்ம வந்து ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். தென் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போகும். தென் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி ஓகே, டேரெக்டாக நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே உங்களை பற்றி சொல்லணுன்னா, ஒயன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. லைக் அந்த ஊர்லேயே உங்கள் அப்பா தான் பெரிய பணக்காரர், ஓகேங்களா? அந்த கண்ட்ரிலே வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய பணக்காரங்க நீங்கள். லைக் இந்த ஃபேமிலி பரம்பரையாக பிஸ்னஸ் பண்ணி பணக்காரங்களாகவே இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் பிறந்த பொண்ணு. ஸோ நீங்கள் வந்து வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு, உங்கள் அப்பாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். நீங்கள் வந்து டேட் லிட்டில் பிரின்சஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா? நீங்கள் வந்து எப்படின்னா உங்களோட அந்த நெட்ஒர்த் வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கும் போது ஏதாவது ஒரு பெரிய மேன்ஷனை பார்த்துட்டு, டாடி இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொன்னால் போதும், அந்த 1 செகண்ட்லக்குள்ளே அந்த மேன்ஷன் வந்து உங்களுக்கு சொந்தமாயிடும். அந்த அளவுக்கு உங்கள் டேட்க்கு வந்து மணி அண்ட் தென் பவர், இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. தென் உங்கள் அம்மா அப்பாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் உங்கள் அப்பா அம்மாவை ரொம்ப பிடிக்கும். பட் நீங்கள் என்ன தான் பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த மணியெல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. பட் ஆனால் வந்து இந்த ஓவரா சீன் போடுறது, மற்றவங்கள வந்து மட்டம் தட்டுறது அந்த வேலைலாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் ரொம்ப போல்டான பொண்ணு வேறு, ஓகேங்களா? உங்களுக்கு இருக்க மணியை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து உதவி பண்ணோன்னா நீங்கள் உதவி பண்ணுங்கள். நார்மலாகவே நீங்கள் படிக்கிற பிளேஸ் எப்படி இருக்கும்னா ரொம்பவே பணக்கார வீட்டு பசங்க படிக்கிற பிளேஸ் தான் இருக்குமே. ஸோ அதனால் நீங்கள் வந்து நார்மலான பீப்புள்ஸை பார்த்தாலுமே நீங்கள் பேசுவீங்க, ஜாலியாக பழகுவீங்க. ரொம்ப வந்து ஐயோ நம்ம பணக்காரங்க, நம்ம அவங்க கூட இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பண்ண மாட்டீங்க. பட் உங்கள் டேட் வந்து உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. பணக்காரங்கள்லாம் பணக்காரங்க கூட தான் சேருவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் உங்கள் டேடு. ஸ்டேட்டஸ் தான், அவர் பேசுகிறது கூட ஸ்டேட்டஸ் வச்சு தான் பேசுவார். அவர் ஒரு ஹாய் சொல்லணுன்னா கூட அந்த ஹாய் சொல்ல வேண்டிய அந்த பர்சன் வந்து அவரோட ஸ்டேட்டஸில் இருக்கணும். அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் அந்த மனுஷன் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. மற்றபடி இந்த கீழ்த்தனமானவங்களாம் இருக்காங்கல்ல, லைக் பணக்காரங்களாக இல்லாதவங்க, அவங்களெல்லாம் பார்த்தா கூட அவர் எதுவும் வந்து இதெல்லாம் பார்த்தாலே பாவம் அப்படின்ற மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். பணம் ஃபுல்லாக மணி மைண்டட் உங்கள் டேடு. நீங்கள் அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு காசு இருக்குது, என்ஜாய் பண்ணுவீங்க. பட் ஆனால் இந்த அளவுக்குலாம் பீப்புள்ஸை வந்து ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. எல்லாருக்குமே சேம் ரெஸ்பெக்ட் தான். உங்களுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு மாதிரி ஜாலியாக சுற்றுற ஒரு டைப்பான ஒரு கேர்ள் தான். ஸோ இதுதான் உங்கள் பேக்ரவுண்ட். தென் நீங்கள் அப்படியே நம்ம ஜங்குக்கு பார்த்தோன்னா, நம்ம ஜங்குக்கா வந்து உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். அந்த மனுஷன் ரொம்ப 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 மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லைக் மிடில் கிளாஸை விட ரொம்ப கீழே அப்படி சொல்லிக்கலாம். லைக் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுவார், அந்த மாதிரி ரொம்ப வந்து ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலியில் இருக்க ஒரு மனுஷன். அவருக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவரோட அப்பா யாருன்னு அவருக்கே தெரியவே தெரியாது, அவங்க அம்மா மட்டும்தான். ஜங்குக்காக அவங்க அம்மாவை சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் என்னென்னா ஜங்குக் பிறந்ததுக்கப்புறம் கூட அவங்க அப்பாவை அவர் பார்த்துருக்க மாட்டார். நிறைய டைம்ஸ் கேட்டிருப்பார் அவங்க அம்மா கிட்ட, பட் அவங்க அம்மாவே யார் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜங்குக்காவோட அம்மா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாயில்லாத பூச்சி, வாய் செத்து போன பூச்சி, அந்த மாதிரி தான் வந்து அவங்களோட கேரக்டர். அவங்க சுத்தமாக எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. இங்கே ஜங்குக்கு வந்து ரொம்ப கோவம் வரும், யார் தான் என் அப்பா, யார் தான் எப்பா நிறைய தடவை கேட்டிருப்பாரு. ஸோ அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தையெல்லாம் வளர்க்கணுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு தனியாக இருக்க ஒரு லேடி எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அந்த சொசைட்டி அவங்கள எப்படி மாற்றிருச்சுன்னா ஒரு மாதிரி தப்பான வழியில் மாற்றிருச்சு. ஸோ ஜங்குக்கோட சித்தப்பா அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜங்குக்கோட அம்மா கூட வந்து அப்படி இப்படின்னு இருப்பார். ஸோ அவர் கொடுக்குற காசில் தான் ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கை வந்து படிக்க வச்சுருப்பாங்க. பட் அந்த மனுஷனுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கண்டாலே அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு தீண்டக்கூடாத ஒரு விஷயமாக தான் அவங்க அம்மாவை அவர் பார்ப்பார், மதிக்கவே மாட்டார். ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு பெரிய டிப்ரெஷன், அந்த மாதிரி ஒரு பெரிய இதுக்குள்ளே தள்ளி விட்டுருச்சு அவரை. ஸோ அதனால் அந்த மனுஷன் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிட்டார். பட் அவர் தான் பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிற பையன், ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து டாப் ரேங்க் தான், யூனிவர்சிட்டிலையுமே கோல்டு மெடலிஸ்ட். பட் ஆனால் ட்ரக் அடிக்டர் அவர். ஸோ இந்த பொண்ணு சகவாசம் அதெல்லாம் அவருக்கு கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரக்கு தான். ட்ரக் இல்லாமல் அந்த மனுஷனால் ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட தள்ள முடியாது, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவர்.
ஸோ நீங்கள் செகண்ட் இயர் காலேஜ் படிச்சிட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வழக்கம் போல் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து எப்போவுமே நீங்கள் கார்லலாம் போக மாட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக நடந்து போகிறதா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ உங்கள் டேட் மேலுமே கேட்டுக்க மாட்டார். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது அவருக்குமே வந்து ஒன்றும் பெருசு தெரிஞ்சிருக்காது. ஸோ இன்றைக்கி நீங்கள் வழக்கம் போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ இங்கே உங்கள் ஃப்ரெண்டு தாரா, ஏய் வயன் ஆள் நிற்கிறாண்டி, எப்போ பாரு ஒன்று பார்க்குறதுக்காக வந்துடுறாண்டி, சும்மா சொல்லக்கூடாதடி அப்படி இப்படின்னு பண்ணி கரெக்ட் பண்ணிட்டல அவனை. காலனி ஹீரோடி அவன். ஏய் வாய் மூடுறியா, என் ஆளை சைட் அடிச்ச மண்டையை உடச்சிருவேன். அவன் எந்து மூட்டு கம்முன்னு நடக்கிற வேலையை பார், தேவையில்லாதெல்லாம் பேசாத. ஆஹா பாருடா கோவம் வருதுடா ஜாக்சன் இவளுக்கு. அதில் சொன்னோன்னே எப்படி கோவப்படுற பார்த்தியா? இப்போ மட்டும் ப்ரப்போஸ் பண்ணாமல் இருந்தான்னு வச்சுக்கோயேன், நான் அவனை கல்யாணமே பண்ணியிருப்பேன். ஏய் ஏன்டி அவளை கலாச்சிட்ருக்க? அவளே பாவம், இந்த மாதிரி தான் எப்பயாவது காலேஜ் விடும்போது தான் அவனை பாப்பா. ஏன்டி தேவையில்லாமல் அவளை போட்டு சீண்டிகிட்ருக்க? அப்புறம் கோவத்தில் அடிச்சிட கிச்சிட போகிறா, கம்முன்னு இருடி. ஐயோடா டே ஜாக்சன் ரொம்ப தான்டா, நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டானேன். பட் ஆனால் இவளுக்கு நீ வந்து சப்போர்ட் பண்ணுற. அவள் அடிக்கலைனாலும் நீ அடிக்க வச்சுருவ போலையே. ஏய் எதுக்குடி இப்போ தேவையில்லாமல் லொடலொடன் பேசிகிட்ருக்க? அமைதியாக வாயேன், நானே ஆளை எப்போயா தான் பார்க்குறேன், நீ வேற சும்மா. ஆமாம் மேடம், 4 வருஷமாக லவ் பண்ணுறீங்களே, எப்போயா தான் பார்ப்பீங்க. என்ன பண்ணுறது, உங்கள் ஆள் பெரிய விஐபி ஆச்சே. ஏய் என்ன நக்கலா? ஐயோ மேடம் நான் நக்கலாக பண்ணலை மேடம். உங்கள் ஆள் தான் காலேஜோட கோல்டு மெடலிஸ்ட். காலேஜ் முடிச்சு 3 மாதம் ஆச்சு, ஆனால் இன்னும் எந்த ஒர்க்குக்கும் போகல. வெட்டியாக தான் இதே மாதிரி நீ 10th படிக்கும் போது எங்கே உட்காண்ட்ருந்தானோ அதே இடத்துல அதே 4 குட்டி சத்தானுங்க கூட இன்னமும் இங்கே தான் உட்காண்ட்ருக்கான். அவனை பாரு, எங்கேயாவது பார்க்க நல்ல ஒரு படித்த இன்ஜினியரிங் முடித்த பையன் மாதிரியாக இருக்கான். ஏதோ இங்கே ஏதோ கடத்தல் கும்பல்லாம் இருப்பாங்களே அவங்கள மாதிரி இருக்கான். அவன் பாரு, அவன் பிளாக் ஷர்ட்டும் செயினும் அந்த ஐ பிச்சு லிப் பிச்சு. ஏய் என்னடி அட வயன் இரு, அதான் சொல்லிட்டுருக்கேன்ல. அப்புறம் பாரு, அவன் உன்னை லவ் பண்ணுறானே எனக்கு டவுட்டு தான். ஏன்னா எப்போ பாரு நீ தான் அவனுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்ருக்க. அவன் உனக்கு இது வரைக்கும் ஒன்றாச்சும் வாங்கி கொடுத்துருக்கானா? ஒன்றும் வாங்கி கொடுக்கல. ஆனால் நீ மட்டும் அவனுக்காக காசை தண்ணி மாதிரி அடிக்கிற. உங்கள் அப்பாவை பற்றி தெரிஞ்சும் அவனை நீ லவ் பண்ணுறன்னா பெரிய ஆள் தாண்டி நீ. ஏய் வாய் மூடு, இப்போ எதுக்கு எங்கள் அப்பாவை எடுத்துகிட்ருக்க? எங்கள் பாரு எல்லாவும் எப்படி காப்பாற்றிக்கணும்னு எனக்கு தெரியும்ண்ணே. தேவையில்லாமல் பேசாத தாரா, சும்மா இரு. இல்லைன்னு வச்சுக்கோயேன், வர வந்ததுக்கு இப்போ ஜாக்சன் சொன்னான் நான் பாயால் காட்டிடுவேன், அடித்து போட்டுருவோம், மறுபடியும் வந்துடு. ஐயோயோ என்னடா 2 பேரும் சேர்ந்து அடிப்பேன்னு மிரட்டுறீங்க. இன்னிலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட்டுடி, நீ போ ஆள் பின்னாடியே போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாரா அப்படியே நடந்து வேகமாக போகிறா. இங்கே ஜாக்சன், ஏய் ஒயன் ஏன்டி பின்ன என்னடா சும்மா எப்போ பாரு என் ஆளை குறை சொல்லிட்டே இருக்கா? அவளுக்கு தான் தெரியும்ல 4 வருஷமாக நான் அவனை லவ் பண்ணி கஷ்டப்பட்டு அவனை லவ் பண்ணிருக்கேன். அவனும் என்னை லவ் பண்ணுறான், எனக்கு தெரியாதா லவ் பண்ணுறானா பண்ணலையான்ட்டு. இவன் என்னமோ பெரிய இது மாதிரி என் ஆளை குத்தங்குறை சொல்லிட்டுருக்கா. அவளுக்கு வேணும்னா அவள் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணியிருந்துருக்கணும், கரெக்ட் பண்ணியிருக்கட்டும். அது முடியலன்ட்டு இப்போ எனக்கு கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஏதோ பொறாமலை பேசுகிற மாதிரி இருக்குடா. காலேஜ் முழுக்க அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவளும் அதை புரிஞ்சுக்காம நயமுயன்றா எனக்கு டென்ஷன் ஆகாது. ஏய் ஒயன் அவள் அப்படிலாம் சொல்லடி, அவன் நல்லதுக்கு தான் சொல்கிறா. என்னவும் நோ சரியாகவே பல்லடி. நானும் பார்க்குறேன், நீயும் ஸ்கூல் டைம்லேருந்து அவனை லவ் பண்ணுற, காலேஜ் வந்ததுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணேன், அதுவும் டைமண்ட் ரிங்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னான்னு நீ தான் சொல்ல. டெய்லி மீட் பண்ணுறீங்க பேசுகிறீங்க, நீ தான் வந்து சொல்கிற நான் தாண்டா பேசுகிறேன், அவன் பேச மாட்டான், இது வரைக்கும் ஒரு ஹக்கு கிஸ்ஸு எதுவுமே இல்லைடா. அவன் வருவான், என்கிட்ட சாப்பிட்டியா தூங்கினியான்னு கேட்பான், நான் தான் அவன்கிட்ட அப்படியே லோட பேசுவேன். அப்புறம் ஒரு 1/2 hourல வேலை இருக்குமான்னு சொல்லிட்டு போயிடுவான் அப்படின்ற. ஆனால் நீ ஏன் இப்போ இப்படி சொல்கிற? இது மட்டும் இல்லாமல் அவன் ஃபேமிலி பேக்ரவுண்டு, உங்கள் அப்பனை பற்றி உன்னையே தெரியும். இத்தனைக்கும் நான் உங்களை விட ஒரு கொஞ்சம் தான் ஸ்டேட்டஸ் கம்மி எங்களுக்கு. என்கிட்டயே உங்கள் அப்பன் பேச மாட்டான். அவனை பற்றி யோசிச்சு பார்த்தியா? அவனுக்கு என்ன ஃபேமிலி, அவன் என்னன்னு கூட உனக்கு தெரியாது. நீ ஏதோ லவ் பண்ணுறேன்ற இதில் பண்ணிட்ட. இப்போ உங்கள் அப்பாட்ட போய் என்ன சொல்லுவேன்?
அவனை டைம் பாஸ்க்கும் லவ் பண்ணல, கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்கிற. என்னமோ போடி, எனக்கு என்னமோ அவனை லவ் பண்ணுறவனே சந்தேகம் வந்தாண்டி. ஏன்னா லவ் பண்ணுற பசங்களாம் எப்படி ஆள்கிட்ட பேசாமல் இருப்பானுங்க, எப்படி கிஸ் பண்ணாமல் இருப்பானுங்க, என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜாக்சன் அப்படியே தலையை சுஞ்சிட்டு இருக்கான். ஸோ உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். பிகாஸ் நீங்கள் 4 வருஷமாக ஜங்குக்காவை லவ் பண்ணிட்டுருக்கீங்க. லைக் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஜங்குக் காலேஜ் படிச்சுட்டு இருந்திருப்பான். அப்போ தான் நீங்கள் ஜங்குக்காவை பார்த்துருந்துருப்பீங்க. ஜங்குக் வந்து ரொம்ப நல்ல படிக்கிற பையன்றதுனால நிறைய ஸ்காலர்ஷிப் அவனுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ்க்குமே அவனை தெரியும். அப்படி ஒரு டீச்சர் சொல்லி தான் உங்களுக்கு ஜங்குக்காகவே தெரியும். ஸோ அப்போலேருந்து நீங்கள் லவ் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சைட் காதல் உங்களுக்கு. அவர் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வும் கூட. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் காலேஜ் வந்ததுக்கப்புறமா ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு நீங்கள் ஜங்குக்கு ப்ரப்போஸ்மே பண்ணியிருப்பீங்க. அந்த மனுஷன் வந்து டக்குன்னு அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார். பட் ஆனால் நெக்ஸ்ட் டேவே அக்செப்ட் பண்ணியிருந்துருப்பார். ஸோ நீங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா 2 இயர்ஸ் உங்களோட லைஃப் இப்படியே தான் போகும். டெய்லி ஈவினிங் நீங்கள் அவரை பார்ப்பீங்க. என்னைக்காவது ஒரு நாள் மட்டும் நீங்கள் போயிட்டு அவர் கூட ஒரு சந்தில் நின்று பேசுவீங்க. அப்போ கூட அவர் எதுவும் பேச மாட்டார். நீங்கள் தான் வந்து நிறைய பேசிட்டே இருப்பீங்க. தென் போகும்போது லைட்டாக ஒரு ஹக் மட்டும்தான். இது வரைக்கும் அந்த மனுஷன் உங்களை ஃபோர்ஹெட்டில் கூட கிஸ் பண்ணது கிடையாது. அந்த சந்தே தம்மா தூண்டு தான் இருக்கும். அதுலேயுமே உங்களுக்கும் அவருக்கும் ஒரு ஆள் நிற்கிற கேப்பை விட்டு தான் அந்த மனுஷன் நிற்பார். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டு, ஒரு கால், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் தான் எப்போவும் அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணுறது, கால் பண்ணுறது எல்லாம் பண்ணுவீங்க. நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் பிஸின்னு தான் வரும். கேட்டால் நான் அங்கே இருக்குமா இங்கே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஸோ இப்போ ஒரு வேளை அவருமே பார்த்திங்கன்னா காலேஜுமே முடிச்சிருப்பார். பட் இன்னும் ஜாப்க்கும் போகல. என்ன தான் நடக்குதுன்னு உங்களுக்குமே புரியல. ஒரு மாதிரி உங்களுக்குமே டவுட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே நடந்து போய்ட்ருக்கீங்க. இங்கே ஜங்குக்கா வந்து வழக்கம் போல் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அவர் ஒரு இடத்துல வந்து நிற்பார். லைக் அவர் வந்து அந்த ஏரியா கிடையாது, அவர் வேறு ஒரு ஏரியா. பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஏரியாவில் தான் இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ரக் அடிக்கிறது, தென் இந்த ட்ரக்குக்கு காசு இல்லைன்னா அந்த சேசிங், அப்புறம் இந்த வழிப்பறி, அந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் ஜங்குக் பண்ணுவார். பட் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ அதுக்காக வந்து எப்போ பாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இங்கே தான் இருப்பார். அவரோட வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த மனுஷனுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ டெய்லி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு தென் நைட்டு வந்து அவருக்குன்னு ஒரு ஷட்டர் இருக்குது. ஸோ அந்த ஷட்டரில் போய் படுத்து தூங்கிடுவார் மனுஷன். வீட்டுக்கே போக மாட்டார். எப்போயா தான் வீட்டுக்கு போவார் அவர். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் அதே மாதிரி தான் உட்காந்து பேசிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே போகிறீங்க, ஜங்குக்காவை தான் பார்த்துட்ருக்கீங்க. அந்த மனுஷனுக்கும் தெரியுது நீங்கள் அவரை தான் பார்க்குறீங்கன்னு. ஸோ எங்கள் ஜங்குக்கோட ஃப்ரெண்டு, டேய் ஜங்குகா, அந்த புள்ள ஒன்று தான் பாகுது. எந்த பொண்ணுடா? அதான்டா ஆள். டே 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 செர்ரா செர்ரா டூப்ளிகேட் ஆள். அதான் பாகுது. நான் தெரில, போய் பேசிட்டு வாப்போ. டே எனக்கு பேச முடியலடா. ஏய் மச்சான், சருகுக்கு காசு இல்லைடா, போயிட்டு வாடா. ஆடு தலையை தானா வந்து கொடுக்குது, தயவு செஞ்சு போடா. டேய் அதான் போலன்றல மச்சான், ப்ளீஸ்டா மச்சான். ஒத்த போல நான் உடன்டா, ஏன்டா உயிரை வாங்குற? டே டே மச்சான் ப்ளீஸ்டா சரைக்கு இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி இருடா, ப்ளீஸ்டா போடா. போயிட்டு எப்படியா பேசி ஒரு 1500 வாங்கிட்டோடா மச்சான். ஸோ அவங்க ஊடெல்லாம் இருந்தால் பெரிய தலைவலியாக போச்சு, போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கு அப்படியே வராரு. ஸோ உங்களுக்கு புரியுது ஜங்குக் பேச வரான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே அவர் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்படியே அந்த சந்து பக்கத்தில் தனியாக நடந்து போய்ட்டு அங்கே வெயிட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸில் ஜங்குக்குமே வந்திருப்பார். ஸோ வழக்கம் போல் தான் நீங்கள் சந்தோட இந்த தூணில் சாஞ்சி நின்றுருக்கீங்க, அந்த மனுஷன் அந்த தூணில் சாஞ்சி நின்றுட்டுருக்காரு. 2 பேருக்கும் நடுவில் ஒரு ஆள் போகிற கேப் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கை தான் பார்க்குறீங்க. அந்த மனுஷனும் உங்களை பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் அவர் கீழே தான் பார்க்குறாரு. அவர் உங்களை பார்க்கவே மாட்டாரு, சும்மா லைட்டாக ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே கீழே பார்த்துட்டாரு. ஸோ நீங்கள் ஜங்குக், இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி வாக் போகாமல் இருக்க போகிற? நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? ஆல்ரெடி 4 இயர்ஸ் ஆகிடுச்சு ஜங்குக். சரி ஓகே, நான் 4 இயர்ஸாக லவ் பண்ணுறேன், நீ என்ன 2 இயர்ஸாக லவ் பண்ணிட்டுருக்க. இப்போ நீ படித்து முடிச்சுட்ட. ஸோ நான் படித்து முடிக்கிறதுக்குள்ளே நீ ஒரு நல்ல வேலைக்கு போட்டு கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்தா தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும். நீ ஏன் ஒர்க் போகாமல் இருக்க? என்ன ஆச்சு? காலேஜ் கேம்பஸில் தான் உனக்கு பெரிய ஆஃபர் கிடச்சிது, என்ன பண்ண? ஏன் ரிஜெக்ட் பண்ணிட்டியா? என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. அந்த மனுஷன் உனக்கெல்லாம் ஏன்டி பதில் சொன்னோம் அப்படின்ற மாதிரி தான் அவர் எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டு இப்படி தரையை பார்த்துட்ருக்காரு.
உங்களுக்கு ரொம்ப காண்டாகுது. பட் இருந்தாலும் நீங்கள் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக், உன்னை தான் கேட்குறம்மா. என்ன, ஏன் ரிஜெக்ட் பண்ண அந்த ஆஃபரை? வேறு ஏதாவது பெஸ்ட் ஆஃபர் இருக்கா? இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போறியா? என்னம்மா, நானும் பார்க்குறேன். காலேஜ் முடிஞ்சு 3 months ஆச்சு. எப்போ பாரு இன்னும் அதே செவத்துக்கிட்ட உட்காந்துட்ருக்க, அதே பசங்க கூட. என்னதாம்மா நினச்சிட்ருக்க? நீ ஒர்க் போகணும். உனக்கு தெரியும்ல என்னோடய வீட்டில் இருக்கவங்க பற்றி நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன் என் டேட் பற்றி. எப்படியும் அவர் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டார். நானா உன் வீட்டுக்கு ஓடி வர்றது தான் ஒரே ஆப்ஷன். அதை நான் முடிவு பண்ணி தான் உன்னை லவ்வே பண்ணேன். பட் இப்போ நான் அப்படி வந்தால் கூட நீ என்னை பார்த்துக்கிறதுக்கு காசு வேணுமா? நீ இப்படி ஒர்க் போக்காமல் இருந்தீங்கன்னா நான் எப்படி உன்னை நம்பி வருவேன்? வண்டி என்னை நம்பி வர சொன்னது கொத்தா? நான் உன்னை லவ்வே பண்ணல. சும்மா இப்போ இல்லாமல் கல்யாணம் ஆயிட மாட்டேன்ட்டு தலைவலி. இவனுங்க பேச்சை கேட்டு தெரியாமல் இதில் மாட்டிக்கினேன். இப்போ இருந்து வெளியே போக முடியல என்னால். சரியான தலைவலி இவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கா அப்படியே அவருக்குள்ளேயே முனமிட்டுருக்காரு. ஜங்குக், உன்கிட்ட தாம்மா கேட்குறேன், என்கிட்ட பேசு. உனக்கு நீயே பேசிட்டா எனக்கு என்னம்மா தெரியும்? என்கிட்ட பேசுமா. பொன்னாடி, உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு நான் வேலைக்கு போவான் போகல. உனக்கு என்ன பார், எனக்கு அந்த ஆஃபர் பிடிக்கல, நான் போகல. எனக்கு போக தோணும் போது நான் போவேன். நான் வேலைக்கு போகல அதெல்லாம் நீ என்கிட்ட கேட்காத. இப்போ எதுக்கு வந்த? பேசுதானே வந்த, பேசிட்டல, கிளம்பு. ஜங்குக், கிளம்புடி. ஜங்குக், என்ன கிளம்புன்னு சொன்னேன். ஜங்குக், நான் சொல்கிறத நீ கிளம்புடி. சும்மா வெறியே ஏற்றிட்டியப்பா பாரு. என்னடி பிரச்சனை உனக்கு? நான் தான் சொல்கிறேன் இல்லை, எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, நான் போகல. எனக்கு தோணும் போது நான் போவேன். அப்புறம் பார், இந்த செவத்துக்கிட்ட உட்காராத, அவனுங்க கூட பேசாத, இவனுங்க கூட இந்த கண்டிஷன் போடுற மயிரெலாம் என்கிட்ட வச்சுக்காத. புரிஞ்சுதா? நீ போடுற கண்டிஷன்லாம் ஆட்டுங்கிறாள் நான் கிடையாது. ஜங்குக்கா, இப்போ நான் என்ன சொல்கிறேன்? ஏய் போடி. சும்மா உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது. என்ன நம்ம பேசக்கூட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக திரும்பி நடக்கலான்னு போகிறீங்க. டக்குன்னு ஜங்குக்கு உங்கள் கையை பிடிக்கிறாரு. என்ன வேணும்? அது சாரிடி, இப்போ சும்மா இருக்கணும். வந்து வேலைக்கு போக மாட்டியா, வெட்டிக்கு போக மாட்டியா, மயிரை பிடிக்க மாட்டியான்னு நான் டென்ஷன் ஆகுதுல்ல. மனுஷனுக்கு பிடிக்கலன்னா விட்டுணுண்டி. அதை விட்டு சும்மா நெய்யமுன்னு கடுப்பேற்றக்கூடாது. என்னை வேலையை போக தெரியும்டி. நீ சும்மா காண்டு ஏற்றுறடி, எனக்கு கடுப்பாகுது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்கிறானுங்க வேற. என்னடா மச்சான் வாழ் ஒன்று அதட்டிகிட்டே இருக்கான்னு. ஓ, நான் உன் நல்லதுக்கு சொல்கிறது அவனுங்க கலாய்க்கிறதுனால உனக்கு கெட்டதா தெரியுதா? ஏய் பொண்ணா, சண்டை போடணுன்னு வந்துடுறியா? இப்போ நான் சண்டை போடணுமா? சரி வா சண்டை போடலாம். வா சண்டை போடலான்னு எதுக்கு கட்டி பிடிக்கிற? 1500 வேணுமே, இல்லைனா சரக்கு அடிக்க முடியாதே. என்னது, சரக்கு அடிக்க காசு வேணுமா? அதுக்கு தான் இப்போ கட்டி பிடிச்சி நைஸ் பண்ணுறியாக்கும். அப்படிலாம் இல்லடி, உன்ட்டெல்லாம் நான் காசு கேட்பேனா? இனி வேணும்னா நானே பர்ஸ்லேருந்து எடுத்துக்க போகிறேன். ஏன் இல்லையா? எவன் கேட்பா? என்ன யாரா கேட்பா? நீ கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கக்கா சுற்றி அந்த சந்தில் இருக்க செவுரு டஸ்ட்பின் எல்லாம் பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. சரி ஓவர் ஆக்டிங் பண்ணாத, நல்லாவே இல்லை. இந்தா பொடி காசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே காசு கொடுக்குறீங்க. லைக் 1500 விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணியே நீங்கள் அவருக்கு கொடுக்குறீங்க. ஸோ அந்த மனுஷன் அப்போடா வந்த வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு காசை பாக்கெட்டில் வச்சுட்டு சோவடி டைம் ஆயிடுச்சு பார், மணி எங்கேயும் 5 ஆயிடுச்சு. எங்கள் அப்பா அப்புறம் தயமையான்னு கத்துவான். கிளம்பு போ, சேஃபாக போ. அப்புறம் அந்த ஜாக்சன் கூட சேராதடி தயவு செஞ்சு, சரியா? முக்கியமாக தாரா, அவ கூட பேசாத சொல்லிட்டேன். சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே முன்னாடிக்கு நடக்கிறதுக்கு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். ஸோ நீங்கள் ஜங்குவோட கையை பிடிச்சிட்டு ஹலோ கொஞ்சம் இருங்க, நான் வந்தது வேறு விஷயத்துக்காக, இதுக்காகலாம் ஒன்றும் வரல. ஓ என்ன விஷயம் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கிட்ட ஒரு சின்னோண்டு பாக்ஸ் ஒன்று கொடுக்குறீங்க. நாடி இது
என்னது என்ன பாக்ஸ் இது? திறந்து பாருடா. அது திறந்து பார்க்க கூட துறைக்கு நேரம் இல்லையோ? இங்கே பாரு, இந்த மாதிரி திறந்து பாரு. இந்த கிரிஞ்செலாம் எனக்கு பிடிக்காது மாதிரி. எது என்னன்னு சொல்கிறேன்னா உள்ள ரிங்கா? அதான் ஆல்ரெடி ஒரு டைமண்ட் ரிங் கொடுத்துருக்கே. இதுவே விட்டாருக்கு வேறு எப்போ செட்டுகளில் வைப்பேன்னு எனக்கு தெரியாது. கொன்னுடுவேன் உன்னை. சீட்டு கடை அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீன்னா. இது நான் உனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணும்போது வாங்கி கொடுத்த ரிங்கு. கடைசி வரைக்கும் அதை நீ எதுவும் பண்ணக்கூடாது. எதுவும் பண்ண மாட்டேன். சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லு. கிரிஞ்சு பண்ணிருக்காத. டென்ஷன் ஆகுது எனக்கு. டைம் வேறு இல்லை. நான் வேறு போகணுண்டி. இங்கேருந்து நடந்து போத்துள்ள விடிஞ்சிரும் வேறு. அதான் என் செல்லம் டெய்லி கால் வலிக்க நடந்து இந்த தெருவுக்கு வரதில்லை என்னை பார்க்கறதுக்கு. அதனால என் செல்லத்துக்காக ஒரு பைக் வாங்கிட்டேன். இனிமேல் என் செல்லம் டெய்லி என்னை பார்க்க பைக்கில் வரட்டும். என் செல்லம் நடந்து வர வேண்டாம். பெட்ரோலுக்கு கூட நானே காசு கொடுக்குறேன். பைக்கா முன்னாடி சொன்னப்போ பைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா டக்குன்னு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஆக்சுவலாக அதுக்குள்ளே வந்து ஒரு கீ தான் இருக்குது, பைக் கீ மாதிரி. ஸோ அந்த கீ எடுத்துகிட்டு அந்த மனுஷன் வந்து அப்படியே பார்க்குறாரு அந்த கீயை திருப்பி. ஆக்சுவலாக பைக் கீஸ்லலாம் வந்து பைக்கோட நேம் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த பைக்கு யோண்டா அந்த மாதிரிலாம் அந்த நேம்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கீழேயுமே வந்து போட்டிருக்கு. ஐயோ என்ன பைக்கு? சரி ஓகேடா, ஏதோ ஒரு நல்ல பைக்காக வச்சுக்கோங்க. எனக்கு அது பதில் தெரியாது பெருசாக. மேபி R15 தான் நல்ல பைக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கு அதில். அதை பார்த்தோன்னே அந்த மனுஷன், R15 அடி, அது எவ்வளோ தெரியுமா? அது எவ்வளவா இருந்தா என்ன? என் சாலத்துக்காக நான் வாங்கியிருக்கேன். எங்கட இருக்குது? அந்த சைடு ஜாக்சனை பார்க் பண்ண சொல்லியிருக்கேன்டா. நீ போ எடுத்துக்கோ. பொடாட்டி உண்மையாவா? இப்போ என்ன சொன்ன? இது இல்லடி, உண்மையாவான்னு கேட்டேன். இல்லையே, வேறு ஏதோ சொன்ன மாதிரி என் காதில் விழுந்துச்சு. நல்லா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு போய் பைக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு குடுகுடுன்னு ஓட்டுறாரு அந்த மனுஷன். அந்த மனுஷனுக்கு பைக்னால் ரொம்ப பிடிக்கும். அவர் லைஃப்பில் பைக் வாங்கணுன்றது தான் அவரோட பெரிய ஆசை. பட் இப்போ அது அவருக்கு கிடச்சிருக்குன்னு போது சொந்த பைக் வாங்குறது ஒரு பெரிய ஆசை தான் பசங்களுக்கெல்லாம். ஸோ இப்போ அவருக்கு ஒரு பைக் கிடச்சிருக்குமோ அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ மனுஷன் அப்படியே அந்த சந்தோஷத்தில் போகிறாரு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் பொண்டாட்டின்னு தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே நீங்களுமே அவர் பின்னாடியே வரீங்க. ஸோ அங்கே ஓரத்தில் தான் ஜாக்சன் வந்து அந்த பைக்கை பார்க் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான் போல். ஸோ ஜங்கு போனோடனே அந்த பைக்கை அப்படியே தொட்டு பார்த்துட்ருக்கான். அது ஆக்சுவலாக ஒரு ப்ளூ பேனல் போட்ட மாதிரி R15 எழுதியிருக்கு அந்த பைக்கில். ஒரு மாதிரி நல்லா இருக்குது பார்க்கவே. சும்மா எப்படி சொல்ல, ஒரு மாதிரி மாஸாக இருக்குது. அந்த மனுஷன் லுக்குக்கும் அந்த பைக்குக்கும் செம்ம மாஸாக இருக்கும் இன்னும். ஸோ அந்த மனுஷன் அப்படியே எடுத்துகிட்டு பைக் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவருக்கு ரொம்ப ஹாப்பினஸ். நமக்குன்னு இப்போ ஒரு பைக்குடா அப்படின்ற மாதிரி. அந்த மனுஷனுக்கு அப்படியே வாயெல்லாம் பல்லு, அந்த அளவுக்கு அப்படியே ஹாப்பியாக இருக்காரு. இப்போ ஹாப்பியா? என் சல்லத்துக்கு கோவம் போயிடுச்சு போலே. யாரோ இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கப்பா. நாடி கலாய்க்கிற? யார் கலாய்ச்சா? தேங்க்ஸ் டி. ஆஹா, உன் தேங்க்ஸ் யாருக்குடா வேணும்? யார் நாடி வேணும்? என்ன ரவுண்ட் கூப்பிட்டு போறியா? உன் கூட பைக்கில் போகணுன்றது எனக்கு ரொம்ப பெரிய ஆசைடா. என்ன ரவுண்ட் கூப்பிட்டு போறியா? சரிடி வா, கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் அப்படியே வந்து ஜங்குக்கோட பைக்கில் ஏறுறீங்க. ஸோ ஜங்குக்காவுமே பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக அந்த பைக் அப்படியே ரேஸ் பண்ணுறான். ஸோ ஸ்டார்டிங் கொஞ்சம் பொறுமையாக தான் போகுது. நீங்கள் அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க. உங்களுக்கு வேறு ஜங்குக்கா மேலே ரொம்ப காதலாக. இதெல்லாம் உங்களோட ஒரு கனவு. நீங்கள் வந்து ஒரு ட்ரீம் கேர்ள் மாதிரி. லைக் எல்லாமே ட்ரீம்லேயே வாழ்வீங்க நீங்கள். இந்த மாதிரி இருக்கணும், நம்ம ஹஸ்பண்ட் கூட தான் பைக்கில் போகணும், நம்ம ஹஸ்பண்ட் கூட தான் இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் போகணும், அது வரைக்கும் போகக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ உங்கள் விஷ்லிஸ்ட்டில் இதுவுமே ஒன்று. பைக்கில் உங்களோட லைஃப் ஃப்யூச்சர் பார்ட்னர் கூட மட்டும்தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பைக்கில் யார் கூடயுமே போயிருக்க மாட்டீங்க. எக்ஸ்பெக்டட் உங்கள் டேட், மற்ற யார் கூடயுமே நீங்கள் பைக்கில் போக மாட்டீங்க. பிகாஸ் இது உங்கள் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் கூட தான் போகணும் உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் அப்படின்றது உங்களோட பெரிய ஆசை. ஸோ இன்றைக்கி அந்த ட்ரீம் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே நனவாக போகுது. ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஹிப் அப்படியே டைட்டாக பிடிக்கிறீங்க. அந்த மனுஷன் எதுவும் கண்டுக்கல. அவருக்கு இப்போதைக்கு பைக் வந்துருச்சு. ஸோ அந்த குஷியில் இருக்கார் அந்த மனுஷன். ஸோ மிரர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே தலையை ஆட்டுருங்க.
அந்த மனுஷன் மிரரில் பார்த்துட்டு சருன்னு எடுக்கிறாரு வண்டியை. அது ஆல்ரெடி செம்ம ஸ்பீட் போகும். அந்த மனுஷன் இன்னும் அப்படியே செம்மையாக ஓட்டுறாரு. உங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, பிகாஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது, அவர் கூட நம்ம போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே பைக்கில் அப்படியே கொஞ்சம் நேரம் ரவுண்ட்ஸ் போகிறீங்க. நீங்கள் அந்த மனுஷனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவர் மேலே அப்படியே சாஞ்சிட்டிங்க. ஸோ ஒரு 2 ரவுண்ட்ஸ் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா திருப்பி எடுத்துகிட்டு வந்து உங்களை எங்கே ஏற்றினாரோ அதே இடத்துல இறக்கி விடுறாரு. சரி, ஓகே ஜங்குக்கா, ஆல்ரெடி டைம் 6 o'clock ஆகிடுச்சு. டாடாக்கு மட்டும் தெரிஞ்சது என்னை தொலைச்சிருவார், நான் போகிறேன். சரிடி, பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அவ்வளோதான் கிளம்பிட்டார் பைக் எடுத்துகிட்டு. நீங்கள் இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 ஸ்ட்ரீட் வரைக்கும் தான் நடப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேட் வந்து உங்களுக்கு வந்து எப்போது கார் வைப்பார். அந்த 2 ஸ்ட்ரீட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரதுக்காக நீங்கள் நடந்து வருவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேட் கார் வச்சுருப்பார் உங்களுக்கு. ஸோ பாடி கார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீட் வந்தோடனே நீங்கள் அப்படியே ஏறுவீங்க. உங்களுக்கு வந்து நிறைய பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த பாடி கார்டில் ஒரு ஹெட்டு, அவர் வந்து, மேடம் என்னாச்சு, இன்னைக்கு ஏன் இவ்வளோ லேட்டு? அதுவா, அது ஒன்றும் இல்லை, அது காலேஜில் ஒரு அசைன்மெண்ட், அதை எழுதி கொடுத்துட்டு வர லேட் ஆகிடுச்சு. பட் தாரா மேம், ஜாக்சன் சார்லாம் எப்போயோ போயிட்டாங்களே. மேம் அவங்க முடிச்சிட்டாங்க, நான் முடிக்கலை, எனக்கு வேறு பேட்ச்சு, அதனால தான். நீங்கள் ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க வான் அங்கிள்? ஒன்றும் இல்லை மேடம், சார் ஃபோன் பண்ணியிருந்தார் அதான். சரி, ஓகே வான் அங்கிள், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் சொல்லி மழுப்பி அப்படியே நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்க. ஸோ இங்கே ஜங்குக்கா அப்படியே பைக் எடுத்துகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் தான் வராரு. ஸோ எல்லோரும் பேன் பார்க்குறானுங்க, என்னடா வெறுங்கையோட போனால் பைக்கோட வரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், வட்டா மச்சான் வட்டா மச்சான் வட்டா மச்சான், என்னடா R15, ஐயோ சும்மா தகதகன்னு தக்காளி மாதிரி இருக்கேடா, என்னடா நான் வால் வாங்கி கொடுத்தாளா? டேய் இல்லைடா மச்சான், இருந்தாலும் வால் தானே. டேய் அர்ஜுனே, உன் வாழ்க்கையிலே நீ எனக்கு பண்ண ஒரே நல்ல விஷயம் தான் தெரியுமா, இவ்வளோ லவ் பண்ண சொல்லி கொடுத்தேன் அந்த ஐடியா மச்சான். நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணும்போது எனக்கு பெரிய இன்டென்ஷன்லாம் இல்லவே இல்லை. அதான் நம்மளே ஒரு தருதலை இதில் என்னத்துக்கு இந்த காதல் கத்திரிக்கா அப்படின்னு சொல்லி அவளை தொத்தலாம் தான் பார்த்தேன். நீ தான் மச்சான் அவளை போய் லவ் பண்ணுறா, பணக்கார வீட்டு பொண்ணு, நீ லவ்லாம் பண்ணாத, அவளுக்கு தேவை ஹாய் பாய், ஒரு முத்தோ, ஒரு கிஸ்ஸு, ஹக்கு, அதை நீ கொடு மச்சான், நமக்கு வேண்டிய காசு அவட்டேருந்து கரைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி, நானும் சரி சொல்லிச்சு தான் பார்ப்போமே நீ இறங்கினாடா. இவ்வளோ நாள் ஆமாம் காசு குத்தா எல்லாம் குத்தாதான் தோ மாம்பெரிய அந்த டைமண்ட் ரிங்கு, ஏன்னா இதை நான் சேட்டுகளில் வைக்க முடியல, ஏன்னா அப்புறம் சண்டை வந்து பிரேக்கப் பண்ணுருவான்னு நீ தான் சொன்னேன், அதாவது சேட்டுகளில் வைக்கல. பட் இது வரைக்கும் காசாக வாங்கிட்டு இருந்தோம். நீ மாப்பிள்ளைக்கு பைக்கில் வர்றோம், செம்மையாக இருக்கலடா R15. என் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ரா மச்சான், உருப்படியாக பார்த்துருக்கேன். இனிமே பாடுறா பைக்கில் இந்த ஏரியாவே கலகுறேன். டே மச்சான், சேர்றா நீ நடத்து பைக்கு, அப்புறம் என்ன காரா வீடா? நான் இந்தியாவே வாங்க போகிறேன்டா. ஆஹா, ஒருத்தன் கோட்டை கட்டிட்டான்டா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கா டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு அப்படியே வந்து அவரோட வீட்டுக்கு தான் போகிறாரு இன்றைக்கி. ஆக்சுவலாக இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ அந்த மனுஷன் ஃப்ரைடேனா வீட்டுக்கு போயிட்டு அவரோட அழுக்கு துணியெல்லாம் அங்கே போட்டு விட்டு தென் வேறு ட்ரெஸ்ஸஸை வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவார். ஏன்னா அவர் ஷட்டரில் தானே இருப்பார். ஸோ அதனால வந்து ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றுறதுக்காக போவார். ஸோ இங்கே கரெக்டாக ஜங்குக்கா வீட்டுக்குள்ளே வராரு. வந்து பார்த்தா எங்கள் வீட்டுக்குள்ளே கரெக்டாக அவங்க அம்மாவும் தென் அவங்க சித்தப்பாவும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, லைக் சம்திங் அப்படி இப்படின்னு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கா பார்த்தோன்னே காண்டாகுது. ஆனால் அந்த மனுஷன் எதுவுமே கண்டுக்கல. எனக்கு என்னன்ற மாதிரி அவர் பாட்டு அவரோட ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு. ஸோ அப்படி எடுக்க சொல்ல அந்த மனுஷன் ஏதோ ஒரு ஷர்ட்டை முக்கியமாக தேடிட்டு இருக்காரு, எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஷர்ட் அங்கே கிடைக்கவே இல்லை. ஸோ அந்த மனுஷன் வீட்டையே அப்படியே கழிச்சி போட்டு சத்தம் போட்டுட்ருக்காரு. ஸோ இங்கே ஜங்குக்கோட அம்மா, என்னப்பா தேடுற? ஜங்குக்கா சொல்லுப்பா, நான் எடுத்து தரேன், என்ன வேணும்? அந்த மனுஷன் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டு போயிட்டு எல்லாத்தையும் போட்டு தட்டி புட்டு தடாப்படான்னு தட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே அவரோட சித்தப்பா அவர் அப்படியே படுத்துட்ருக்காரு அவங்க அம்மா ரூமில். ஸோ இங்கே ஜங்குக்கு உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் தேடிட்டு இருக்காரு. அவங்க சித்தப்பா பாட்டு அமைதியாக தான் படுத்துட்ருக்காரு. ஸோ இங்கே ஜங்குக்கு அப்படியே தேட சொல்ல கரெக்டாக அந்த ஷர்ட் மாட்டிக்கிச்சு. லைக் அவங்க சித்தப்பா
படுத்திருக்காருல அவருக்கு அடியில் இருக்குது அந்த ஷர்ட்டு. அது பார்த்தோன்னே அந்த மனுஷன் செம்ம டென்ஷன் ஆகிட்டு அந்த ஷர்ட்டை போய் எடுக்கிறாரு. அவங்க சித்தப்பாவும் அப்படியே லைட்டாக உருண்டு போயிட்டு என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு உருண்டு போயிட்டு அவருமே அப்படியே பார்த்துட்ருக்காரு. எடுத்து பார்த்தா அந்த ஷர்ட் ஃபுல்லாகவே வந்து வேறு யாரோ யூஸ் பண்ணிட்டாங்க போல். அதை ஒரு மாதிரி சரக்கு ஸ்மெல்லாக வருது அந்த ஷர்ட்டில். ஸோ அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அவங்க சித்தப்பா தான் இந்த வேலை பார்த்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷர்ட் யார் கொடுத்துருப்பா, இந்த ஆத்தாக்காரி தான் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு செம்ம காண்டு. அந்த ஷர்ட் அவருக்கு ரொம்ப 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 வேண்டிய ஷர்ட் போல். ஸோ அந்த மனுஷன், ஏய் உனக்கு அறிவில்லடி, வீட்டுக்குள்ளே இருந்துட்டு என்ன பண்ணக்கூடாதோ எல்லா இடமும் பண்ணி தொலைகிறேன், இந்த மயிருக்கு தான் இந்த வீட்டுக்கெலாம் நான் வர்றதே இல்லை, என் திங்ஸ் எல்லாம் எதுக்கு எடுக்கிறேன், நீ உன் பணத்தில் நான் வாங்கினேனா, அறிவில்லை பெத்த தாயா நீ, இதை எடுத்து இந்த கழிசடைக்கிட்ட கொடுத்துருங்க, ஃபுல்லாக சரகு நாத்தடிக்குது. ஜங்குக்கா இல்லைப்பா அது, வாய மூடுறே அன்ட்டா ஜங்குக்கான்னிக்கிட்டு, இனிமேல் என் திங்ஸ் மேலே கையை வச்ச அவ்வளோதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். சே என் விதி, இவள் வயிற்றில் வந்து பிறந்து தொலைச்சிருக்கேன் பார், இதுக்கு பிறக்காமலே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா அங்கேருந்து ஒரு பாத்திரத்தை டப்பால்னு தட்டி விட்டு அந்த மனுஷன் பாட்டு பாக்கி இருக்க துணியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஷர்ட்டை அங்கேயே வீசிட்டு அவர் போயிட்டார் கிளம்பி பைக்கில். ஸோ எங்கள் ஜங்குக்கோட அம்மா போகிற ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே கண்ணிலேருந்து அப்படியே ஒரு மாதிரி அழுக வர மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க கண்ணிலேருந்து தண்ணியே வரல. பிகாஸ் அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட ஒரு உணர்ச்சியே இல்லை. அவங்க கண்ணில் தண்ணியும் எதுவுமே வர மாட்டேங்குது. ஆனால் அழுகணும்னு தோணுது. அவங்க அப்படி ஜங்குக்கு போகிறத பார்த்துட்ருக்காங்க. ஸோ இங்கே அந்த சித்தப்பா அவர் அப்படியே வந்து அவங்க அம்மா அப்படியே ஹக் பண்ணி அவர் பாட்டு அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க அப்படியே ஒரு மாதிரி எதுவுமே உணர்ச்சியே இல்லாத மாதிரி அப்படின்னு நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸோ இங்கே அவங்களுக்கு டேஸ் எல்லாமே இப்படி தான் போயிட்டுருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி ஜங்குக்காவை பார்ப்பீங்க, பேசுவீங்க. அந்த மனுஷன் உங்களை லவ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து லவ்வெல்லாம் இல்லை, அவருக்கு லவ்வெல்லாம் இஷ்டமே கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி அவருக்கு ட்ரக்ஸ் வாங்க, அது வாங்க, இது வாங்க காசு தேவைப்படும், அதுக்காக அவங்கள ஒரு ஏடிஎம் மாதிரி அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. பட் நீங்கள் அவர் லவ் பண்ணுறாரு, அவன் ரக் பாய், ஸோ இப்படி தான் இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அவரை கண்மூடித்தனமாக லவ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இங்கே ஜங்குக்கோட வீட்லேயுமே இப்படி தான் சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கும். ஸோ இப்போ நீங்கள் காலேஜ் 3rd இயர் படிக்கிறீங்க. ஸோ திடீர்னு உங்கள் வீட்டில் திடுத்திடுப்புன்னு உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. லைக் உங்கள் அப்பா கூட வந்து யாரோ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வந்து டைப் பண்ண போகிறார் போல். ஸோ அதுக்காக ஒரு பிஸ்னஸ் ப்ரொப்போசல் மாதிரி சம்மந்தி ஆகிட்டு டைப் பண்ணிக்கலாம், அப்போ தான் இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எல்லாம் வராது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் தென் வந்து பார்த்திங்கன்னா காய் இண்டஸ்ட்ரீஸோட சிஇஓ காய் 2 பேரும் பார்த்திங்கன்னா பேசி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து மிஸ்டர் காய்க்கு உங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கே தெரியாது இந்த விஷயம். ஆக்சுவலாக உங்களுக்கு இன்னும் 2 டேஸில் கல்யாணம். இப்போ தான் உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. பிகாஸ் தாரா தான் சொல்லியிருப்பா. ஏன்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கே தெரியாமல் ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாமே பார்த்துட்டாங்க, பத்திரிக்கை எல்லாமே அடித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி உங்கள் அம்மா தாராவுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்துருந்துருப்பாங்க. அப்போ தான் தாராக்கே தெரியும் என்ன இவளுக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே உங்களுக்கு கால் பண்ணி என்ன மச்சான் கல்யாணமாக சொல்லவே இல்லைன்னா ஜங்குக்கு கழட்டி விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமாக தான் கேட்டிருப்பா. ஸோ அப்போ தான் நீங்கள் என்னது எனக்கு கல்யாணமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவள் வாட்ஸ்அப்பில் அந்த இன்விடேஷன் தென் உங்கள் அம்மா வந்து போய் என்னெல்லாம் பேசிட்டு போனாங்க அது எல்லாத்தையுமே வந்து அவள் சொல்லியிருந்துருப்பா. உங்களுக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். நீங்கள் கீழே போய்ட்டு உங்கள் அம்மா கிட்ட, அம்மா என்ன நினச்சிட்ருக்கீங்க, என்ன கல்யாணம், ஃபர்ஸ்ட் எனக்கே சொல்லலை என் கல்யாணத்தை, ஊர் முழுக்க பத்திரிக்கை அடித்து சொல்லி வச்சுருக்கீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சா நான் பண்ணிக்கணுமா, நான் காலேஜ் தான்மா படிக்கிறேன். ஓயன்மா இங்கே பாரு, இப்போ எதுக்கு கத்துற, அம்மா என்னம்மா இது, ஓயன் இங்கே பாரு, டாடா சொல்லிட்டாங்க உனக்கு கல்யாணம், அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்மா, ரொம்ப பெரிய கம்பெனியோட சிஇஓ, இதில் உன் வாழ்க்கையும் இருக்குது தென் டாடாவோட பிஸ்னஸும் இருக்குது. ஸோ அவன் ரொம்ப நல்ல பையன்தான். உனக்கும் இப்போ 21 வயசு ஆக போகுது இல்லை, எப்படியும் இன்னும் கொஞ்சம் நாள் காலேஜ் முடிச்சிடுவேன். ஸோ எப்படியும் அவங்க வீட்டில் போய் படியேன், மாப்பிள்ளை எல்லாமே ஒத்துக்கிட்டாரு, அவருக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும்மா. அம்மா நீ என்னம்மா நினச்சிட்ருக்கா, நீ வேணா போய் கல்யாணம் பண்ணிக்கோ, என்னாலாம் முடியாதுப்பா. ஏன் முடியாது, ஏம்மா, அது வந்து அம்மா இல்லைம்மா நான் காலேஜ் போம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் போ. அம்மா நான் சொல்கிறது என்ன பிரச்சனைங்க, டாடா என்னது, நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான், வேறு பேச்சு இல்லை, நாளன்னைக்கு கல்யாணம், புரிஞ்சுதா டாடா. சாப்பாடு போடுறி பசிக்குது. இதோ வந்துட்டேங்க.
அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டாடி போய் சாப்பிட போயிட்டாரு. நீங்களுமே அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவுமே இதுவுமே நடக்காத மாதிரி அவங்க பாட்டு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. உங்கள் டாடியுமே அப்படி தான், அவர் பாட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. உங்களுக்கு செம்ம காண்டாகுது. பட் இருந்தாலும் நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. நீங்கள் பாட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒவ்வொன்றும் ஒரே ஒப்பாரி வைக்கிறீங்க 2 பேர்கிட்டையும். ஜாக்சனும் தாராவும் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி 3 பேருமா யோசிக்கிறீங்க. ஃபைனலாக நீங்கள் ஒன்று முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவானுங்க. என்னவா இருந்தாலும் நம்ம ஜங்குக்கு தான் போகணும், ஜங்குக்கு பொண்டாட்டியாக தான் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் முடிவே பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் இங்கே தாரா கிட்ட ஒரு மெசேஜ் சொல்லி அதை ஜங்குக் கிட்ட சொல்கிறீங்க. ஸோ அவளுமே மிட் நைட்டில் லைக் ஒரு 11:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஜங்குக் தங்கியிருக்க அந்த ஷட்டருக்கு வரா. ஸோ தாராவை பார்த்துமே ஜங்குக், ஓய் குள்ளவாண்டு, இங்கே என்னடி பண்ணுற? இந்த இடத்துல உனக்கு இங்கே என்ன வேலை? அதுவும் தனியாக, இது என்ன மாதிரி இடம் தெரியுமா? இங்கெல்லாம் அப்படியே அடிச்சுட்டு சுற்றிட்டு இருப்பானுங்க. மாட்டினேன்னு வச்சுக்கோ, இழுத்து போட்டு செய்ன்னு செஞ்சுருவானுங்க. தமரேதா வீட்டுக்கு போ ஃபஸ்ட்டு. ஜங்குக், நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? நான் தலை போகிற விஷயம் 11:30 மணிக்கு வந்து சொல்கிறதுக்கு. ஜங்குக், அது ஒயனுக்கு கல்யாணம். ஆ, ஒயனுக்கா? ஆமாம் ஜங்குக், ஒயனுக்கு கல்யாணம். ஜாக்சன், நீ வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. ஸோ ஜாக்சனுமே கூட தான் வந்திருப்பான் போல். பைக்கை ஓரமாக விட்டுட்டு வரா. ஆமாம் ஜங்குக், ஒயனுக்கு கல்யாணம். அவங்க வீட்டில் அவளுக்கே தெரியாமல் பிஸ்னஸ் ப்ரப்போசல் மாதிரி கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டானுங்க. காய் இண்டஸ்ட்ரி ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் கூட தான் கல்யாணமா. நாளன்னைக்கு கல்யாணம். அவளுக்கே நீ தான் தெரியும். வீட்டில் பேசி பார்த்துட்டா, யாருமே ஒத்துக்க மாட்டுறாங்க. அதான் உன்கிட்ட கடைசியாக பேசணுன்னு ஆசைப்பட்றா. ஓ, அவளுக்கு கல்யாணமா? சொல்லவே இல்லை. ஜங்குக், என்ன நீ லவ் பண்ணுற பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்கோம். நீ எப்படி பண்ணலாம், ஏதா பண்ணலாம், உங்கள் அப்பனை போய் நான் கேட்குறேன். அவள் எனக்கு தான் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்வியான்னு பார்த்தா, ஓ அவளுக்கு கல்யாணமா அப்படின்னு கேட்குறேன். என்ன அர்த்தம்? நான் அப்பயே சொன்னேன்ல ஜாக்சன், இவன் அவளை லவ்வே பண்ணலைன்ட்டு. பார்த்தியா, அவள் தான் லூசு மாதிரி. இவன் வந்தால் இவன்கிட்ட பேசி இவனை கட்டிப்பேன், இல்லைன்னா போயிட்டு நான் கடலில் குதிக்கிறேன்னு போய் பீச்சில் உட்காந்துருக்கா. அவளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே தாரா தக்கான்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஏன்னா பீச்சில் இருக்காளா? எதுக்கு பீச்சுக்கு போனா? நான் தாண்டா பிரச்சனை உங்களுக்கு? ஜங்குக், இங்கே பாரு, அவள் உன்னை தான் லவ் பண்ணுறா. கல்யாணம் பண்ணா உன்னை பண்ணுவேன், இல்லைன்னா அப்படியே பீச்சில் குடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு எங்களை உங்ககிட்ட வந்து சொல்ல சொன்னான். அவள் இப்போ பீச்சில் இருக்கா. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் அவங்களுக்கு டைம் நினைக்கிறேன். அவள் கொடுத்த டைம் 12 o'clock நீங்கள் அங்கே போகலன்னு வச்சுக்கோங்களேன், அவள் கண்டிப்பாக பீச்சில் குடிச்சிடுவா. அவ்வளோதான். ஏன்னா நாளைக்கு அவளுக்கு ரிசப்ஷன். கண்டிப்பாக அங்கெல்லாம் அவளால் போக முடியாது. எங்களுக்கும் பயமாக தான் இருக்குது. நாங்கள் வந்தோன்னா அதை தான் பண்ணுவேன், எங்களையும் மிரட்டுறா. கத்தி எல்லாம் பக்கத்தில் வச்சுருக்கா. எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் உன்னை தேடி வந்தோம். என்னடானா இப்படி அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்க? ஹோய் 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 ரா. நான் என்னடா பண்ணுவேன்? அவளாக வந்தால் லவ் பண்ணுறேன்னா லவ் பண்ணுறின்னு நானும் சொன்னேன், நானும் லவ் பண்ணேன். இப்போ அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னா போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே. இதுக்கு தேவையில்லாமல் சாவறேன் அது இதுன்ட்டு. என்ன இதெல்லாம் என்ன பழகும்? போடா, போய் ஃபோன் பண்ணி அவளை வீட்டுக்கு போக சொல்லு. மாப்பிள்ளை வேற பார்க்க அழகாக இருக்கானா, கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. ஜங்குக், நான் தான் சொன்னல, இவன் சரியான கேடு கெட்டவன். இவனை அவளை அப்பயே லவ் பண்ணாதன்னு சொன்னேன். பேச்சு கேட்டாளா? ஓய் குள்ளகாண்டு, வாயா டிகி பேசு, ஒச்சிடுவான் வாய. ஜாக்சன், இதுக்கு மேலே இங்கே பேசுறது வேஸ்ட்ரா. வா இங்கே பாரு, அவள் இந்த பீச்சில் தான் இருக்கா. இந்த பீச்சுக்கு போ. 12 o'clock நீ போகலன்னா அவள் என்ன பண்ணிப்பான்னு எனக்கும் தெரியாது. என்னால் முடிஞ்சது என் ஃப்ரெண்டுக்கு இந்த உதவி பண்ணுறது தான் பண்ணிட்டேன். நான் போனாலும் அவள் ஏதாவது பண்ணிப்பாலும் எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அவளுக்கு சாவு ரெடி தான்டா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. ஸோ ஜாக்சன் போகிறதுக்கு முன்னாடி அந்த அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் போயிருப்பான். தென் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது சம்திங்கு, அதையுமே வந்து கூடவே கொடுத்துட்டு தான் போகிறான். ஸோ ஜாக்சன் வந்து அப்படியே அவனை பார்த்துட்டே ஒரு மாதிரி இவன் போவானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே அப்படியே போயிட்டான். ஸோ இங்கே ஜங்குக்கா எப்போ உட்காண்ட்ருக்கான் அமைதியாக, என்ன பண்ணுறதுன்னு. அவள் செத்தா சாப்பிட்டோம், இனின்னா நான் அவனை லவ் பண்ணா என்ன? அவளுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. செத்தா சாவுறா, அவளுக்கும் இன்னும் என்ன சம்மந்தம்?
ஏய் ஜங்குகா தூங்குடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே படுத்துட்டான். பட் ஆனால் ஸ்டில் அவனுக்கு தூக்கமே வரல. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது என்ன ஃபீலிங்னு அவனுக்கே தெரில. ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் பண்ணுறான். இங்கிட்டுக்கு அங்கிட்டுக்கு புரண்டு புரண்டு படுக்கிறான். தென் ஜாங்ஷன் கொடுத்த அந்த பாக்ஸையே வேற பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக் எடுத்துகிட்டு அங்கே வரான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பீச்சில் தான் உட்காண்ட்ருக்கீங்க. அந்த பீச்சில் யாருமே இல்லை. தனியாக நீங்கள் மட்டும்தான் அமைதியாக உட்காண்ட்ருக்கீங்க. லைக் saree தான் வியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அமைதியாக நீங்கள் பாட்டு உட்காந்துட்டு அப்படியே கடலை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் வாட்ச், தென் கடல், வாட்ச்சு கடல் அப்படி சொல்லி ரிட்டன் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ கரெக்டாக என்ன 12 ஆக 2 செகண்ட்ஸ், ஐ மீன் 2 மினிட் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு ஹோப்பே போச்சு. உங்கள் ஃப்ரெண்டு வேறு கால் பண்ணி சொல்லியிருப்பா இந்த மாதிரி தான் அவள் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் தோ அவன் ரெக்கார்டுமே பண்ணி அனுப்பியிருப்பா. ஏன்னா அவள் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருப்பா இல்லையா, அதனால் இந்த தடவை நான் ப்ரூவ் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அனுப்பியிருப்பா. ஸோ நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ இன்னும் 12 ஆக இன்னும் 1 மினிட் தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறமும் ஜங்குக்கா வரமாட்டான். வெயிட் பண்ணால் நம்ம தான் இருக்கிறதுலே பெரிய முட்டாள் இந்த உலகத்திலே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக எழுந்து அப்படியே முன்னாடி நடந்து போகிறீங்க. ஸோ டக்குன்னு உங்கள் பின்னாடி யாரும் உங்களை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஓய் என்னடி உனக்கு பிரச்சனை? ஏண்டியே உயிரை வாங்கிட்டுருக்க? இன்னத்துக்கு இங்கே என்ன பண்ணிட்டுருக்க? ஜங்குக்கா என்ன மயிறு என்ன பண்ணிட்டு இப்போ நீ முன்னாடி நடந்து போய்ட்டுருக்க? என்ன போய் சாவ போறியா? கல்யாணம் தானே பண்ணி வைக்கிறேன் நாங்கள் வீட்டில். வேணா கொலை பண்ண சொல்லியே. அதுக்கு எதுக்கிட்டி சாவறதுக்கெலாம் போயிட்டுருக்க? என்ன நான் ஏன் இங்கே வந்தேன் ஃபஸ்ட்டு? தலை வலிக்குதுடி உன்னால் எனக்கு. ஏண்டியே உயிரை வாங்குற? ஜங்கு நீ ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? நான் உன்னை லவ் பண்ணேன்டா. நீயும் என்னை லவ் பண்ண. எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன்? ஒருத்த மாதிரி யார் சொன்னா நான் உன்னை லவ் பண்ணேன்னு? ஏய் இப்போ சொல்கிறேன் பார், நான் உன்னை லவ்வெல்லாம் பண்ணல. என்ன என் ஃப்ரெண்டுங்க சொன்னானே ஏதோ காசு உன்னை வச்சு காசு பார்க்கலான்னு. அதுதான் முடிஞ்ச அளவுக்கு அது என்ன சொல்லுவாங்க, ஏடிஎம் அந்த மாதிரி உன்னை யூஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். உனக்கு தேவை 4 வார்த்தை, ஹாயாக ஒரு பைக் ரவுண்டு, ஒரு ஹக்கு. அதுதான் நீ எதிர்பார்த்த. அதை உனக்கு கொடுத்தா பதில் நீ எனக்கு காசு கொடுத்த, அவ்வளோதான். அதை தாண்டி ஒரு மயிரும் இல்லை. ஃபஸ்ட்டே நீ இந்த லவ்வு, இந்த பொண்ணு, இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லடி. எனக்குலாம் பொண்ணுங்களை பார்த்தாலே அது காண்டு மயிறு தான் வரும். அவங்க எல்லாருமே அப்படி தான். எப்படிடா? என்ன எப்படிதான்? ஓ அப்போ இது எல்லாமே காசுக்காக பண்ணேன்றியா? இது பேர் என்ன தெரியுமாடா? இது பேர் என்ன வேணான்ட்டு போட்டோம். ஆனால் லவ் மட்டும் இல்லை, அது எனக்கு தெரியும்டி. தேவையில்லாமல் இங்கே பேர் டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்காத. உங்கள் அப்பா நீங்கள் மட்டும் இந்நேரம் நீ வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவான்? நேராக வந்து உன் தலையில கண்ணை வச்சுருவார். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே இந்த மேட்டர் தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அவசரமாக கல்யாணம் பண்ணுறாங்க. ஓ இப்போ இதுக்கு நான் தான் காரணமா? ஆமாம் ஜங்குக்கா, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீயும் என்னை லவ் பண்ணுறடா. எனக்கு தெரியும், உனக்கு தான் அது தெரியலை. உன் மனசுக்குள்ளே நான் இருக்கேன். ஏய் சும்மா அதான் சொல்கிறேன்லடி, நான் உன்னை லவ்வே பண்ணல. இது எல்லாமே சும்மா ஒரு செட்டப்பு, அவ்வளோதான். ஜங்குக்கா நீ எத்தனை தடவை வேணால் சொல்லு, ஆனால் உண்மைதான்டா. உண்மை அதுதான். நீ என்னை லவ் பண்ணுற, நான் உன்னை லவ் பண்ணுறேன். நம்மளை யாராலையுமே பிரிக்க முடியாது. உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். நீ என்கிட்ட பேசும்போது உன் கண்ணில் நான் அதை பார்த்துருக்கேன்டா. எனக்கு எல்லாமே தெரியும். ஆரம்பத்துலேருந்தே நீ உன் ஃப்ரெண்ட் சொல்லி தான் என்னை லவ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நான் லவ் பண்ணேன். ஏன்னா என்னைக்கா ஒரு நாள் நீ என்னை உண்மையாக லவ் பண்ணுவேன்னு நினச்சி நான் பண்ணேன்டா. அது உண்மை தான். ஏன்னா நான் அதுக்கப்புறம் பார்த்தேன் உன் கண்ணில், நான் பார்த்தேன் அந்த காதலை. உனக்கு தான் அது தெரியல. நீ தான் அப்படி அசியூம் பண்ணிகிட்டு இருக்க. நீ என்ன லவ் தவாய முடு சொல்லிட்டே இருக்கேன். சும்மா திரும்பி நான் உன் மயிரை புட்டுங்கன்னுட்டு அதான் சொல்கிறல்ல, நான் உன்னை லவ் பண்ணல அவ்வளோதான். புரிஞ்சுதா? நீ செத்தா சாவு. நான் எதுக்கு இங்கே வந்த? போனால் போது ஏதோ சின்ன பொண்ணு வாழ்க்கப்படக்கூடாதுன்னு வந்தேன். என்ன செருப்பில் டீனும். கொஞ்ச நேரம் நல்லவனாக இருந்தால் யாருக்கும் பிடிக்காது. அப்படி இவன் மேலே இந்த பாக்ஸை கொடுத்துட்டு போயிட்டா. இதை என் தலையை விட்டிகிட்டே இருக்கு. நான் கிளம்புறேன்டி. போடி நீ சாப்பிட்றியா? அப்படி சாப்பிடு போ, கடல் ரெடியாக இருக்குது, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா அப்படியே வந்து முன்னாடி திரும்பி நடந்து போகிறான். ஸோ இங்கே டக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது.
லைக் கன் ஷூட் மாதிரி கேட்குது. ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் தான் சைடில் ஏதாவது சும்மா ஏதோ சுட்டிருப்பீங்க போல், கையில் கன்னெல்லாம் வேறு வச்சுருக்கீங்க. ஸோ ஜங்குக், ஏய் நாடி இதெல்லாம் இது உனக்கு எங்கே கிடச்சிது? ஜங்குக், நான் நினச்சேன் என்ன வேணும் பண்ணுவேன், எனக்கு தேவை நீ. மரியாதையாக சொல்கிறேன், இந்த பாக்ஸை தர. ஏய் என்னடி நான் சாவ போறியா சுட்டுக்கிட்டு? சாவடி தண்ணி செத்தா நான் ஏண்டி கவலைப்பட ஒத்த போடி போய் சுட்டு சாவடி. நான் ஏன்டா சாகணும்? நான் சாகிறதுக்காக கண்ணை எடுத்துகிட்டு வரலடா, உன்னை சாகிறதுக்காக தான் கண்ணை எடுத்துகிட்டு வந்தேன். ஆமாம், நான் வரும்போது 2 ஆப்ஷனோடு தான் வந்தேன். உண்மையாகவே நீ என்னை லவ் பண்ணா உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு கூடோ கொஞ்சம் உன் குடும்பத்தில் நீ போடுற காசில் சாப்பிட்டுட்டு உன் கூட சந்தோஷமாக வாழணும். அப்படி இல்லைன்னா எனக்கு துரோகம் பண்ண பொண்ணை என் கையால் இங்கேயே சுட்டு கொண்டுட்டு நாளைக்கு காலையில் அதான் எனக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணுவானே அவன்கிட்ட போட்டு அம்மா இதுதான் நடந்த எல்லாத்தையும் உங்கள் கொண்டதெல்லாம் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி லவ் பண்ண போட்டு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்காக தான் இது. ஏய் முன்னாடி சொல்கிறேன், என்ன கொள்றதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்? ஆமாண்டா, பின்ன துறை வருவீங்களா, லவ் பண்ணுற மாதிரி நடிப்பீங்களா, உங்களுக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கிட்டு எப்போ எல்லாம் காசுக்காக தான் நிற்பாங்க. கிளம்புடின்னா போகிறதுக்கு நான் என்ன இழுச்சவாயா, வந்த பாக்ஸை தொடடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்குமே வயசாக பயமாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் நல்லா குறிப்பாக தான் எய்ம் பண்ணி அங்கே பக்கத்தில் ஏதோ ஒன்று இருந்திருக்கோம் ஸ்லாப் மாதிரி. ஸோ அதை தான் சுட்டிருப்பீங்க. ஸோ அந்த மனுஷனுக்கு லைட்டாக பயம் வருது. ஸோ அவர்கிட்டே அந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு திறக்கிறாரு. ஆக்சுவலாக அந்த பாக்ஸ்குள்ளே ஒரு தாலி தான் இருக்குது. லைக் மீன் கோல்டு தான், இந்த தாலி செயின் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் ஒன்று இருக்குது. ஏய் தாலிடி, இது எதுக்கு? தாலியை வச்சு என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் தான் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இப்போ நீ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தாலி எடுத்து எனக்கு கட்டிட்டு இப்போது இப்போ டைம் கரெக்டாக 12:05 ஆகுது. ஸோ நிலா கடல் அதான் என்ன சொல்லுவாங்களே நீர் நிலம் ஆகாயம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சாட்சியாக வச்சு இப்போ எனக்கு நீ தாலி கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. அந்த மனுஷன் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவருக்கு விட்டா நீங்கள் சுட்டுருவீங்கன்னு கரெக்டாக தெரியும் அவருக்கு. வேறு வழியே இல்லை அவருக்கு. இப்போது என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. அப்படியே உங்களே பார்க்குறாரு. கட்டுறியா இல்லையா? இப்போது எனக்கு டைம் ஆகிட்டுருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை ஜங்குக்கு. தாலியை கட்ட இல்லைன்னா மேலே போய்ட்றா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கன்னை லோட் பண்ணுறீங்க. அந்த மனுஷனுக்கு இதுக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் சுட்டுருவீங்க. அதனால் அவர் வேறு வழியே இல்லை. இதை பாருடி, கல்யாணம் பண்ணுறேன், பண்ணி தொலைக்கிறேன். ஆனால் இதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை. நான் உன்னை என்னைக்கும் லவ் பண்ண மாட்டேன்டி. நீ என்னைக்கும் என் பொண்டாட்டி ஆக முடியாது. இந்த கயிறு இதெல்லாம் வெறும் தூசு தான். என் மனசார நான் என்னைக்கும் நீ என் பொண்டாட்டியை ஈட்டுக்க மாட்டேன். என்னவும் ஒன்றுமே இல்லடி, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே தாலி கட்டுறாரு. ஸோ அங்கேயே உங்களுக்கு கல்யாணம் நடக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே மூலையில் நின்று நம்மளோட ஜாக்சன் அண்ட் தாரா 2 பேருமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக இது உங்கள் பிளான் தான். ஸோ இங்கே தாரா அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கா. ஸோ ஆல்ரெடி நீங்கள் எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஜங்குக்கா இப்படி உங்களை காசுக்காக தான் லவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. பிகாஸ் நீங்கள் அவரை தேடுறதுக்காக போயிருக்கும் போது இந்த மாதிரி எல்லா மேட்டரும் மாட்டியிருக்கோம் உங்களுக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸே குடிபோதையில் உளறியிருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வேறு வழியே இல்லை. உங்கள் ஃப்ரெண்டு தாராமே விட்டுடுறி அவன் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனால் நீங்கள் அவரை விட முடியாமல் என்ன பண்ணுறது தெரியாமல் தான் இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. ஒரு வேளை இந்த மாதிரி நான் மிரட்டி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்கள் இப்போ எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. தென் இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயுமே எல்லாமே இது பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு தான் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் உங்கள் அப்பா தயவில் எதுவும் பண்ணலனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ ஆஃப்டர் ஆல் உங்கள் மேரேஜுமே ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஜங்குக்காவோட சைன் தான் பாக்கி. ஸோ அந்த பேப்பரில் சைன் வாங்கிட்டா அண்ட் உங்கள் மேரேஜ் ரிஜிஸ்டர் ஆன மாதிரி தான். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் சாரீக்குள்ளே தான் அந்த பேப்பரை தான் எடுக்கிறீங்க. இது என்ன சைன் போடுக்கண்ணா? இது மேரேஜ் ரிஜிஸ்டர் பேப்பர். இதில் நீ சைன் போட்டோன்னா எல்லாம் முடிஞ்சிடும். சைன் போடு.
போடுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு அப்படியே கன்னை ஆட்டி சொல்கிறீங்க. அந்த மனுஷனுக்கும் வேறு வழியே இல்லை, அதுலேயும் கையெழுத்து போட்டாரு. ஸோ இப்போ தான் ஜாக்சனும் தாராவும் வெளியே வராங்க. அந்த மனுஷன் அவங்கள போய் பார்த்து முறைக்கிறாரு, இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்களும் காரணமா அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களும் அந்த பேப்பரை வாங்கிட்டு, ஓயன் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிற? எங்கள் அப்பா வீட்டுக்கு போகணும். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து உங்கள் அப்பா வீட்டுக்கு தான் போகிறீங்க. அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவர் பாட்டு பைக் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ஸோ நீங்கள் ஜாக்சன் தாரா 3 பேரும் தான் போகிறீங்க. ஸோ ஜாக்சனும் தாராவும் அப்படியே உங்கள் வீட்டு வாசலில் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு நிற்கிறீங்க. ஆல்ரெடி உங்கள் வீட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க, பிகாஸ் நீங்கள் இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. இங்கே தாரா என்ன பண்ணியிருப்பான்னா, உங்கள் அப்பாவுக்கு வந்து உங்கள் கல்யாண பிக் இருக்கு இல்லையா, லைக் நீங்கள் தாலி கட்டும் போது அவள் பிக்ஸ் எடுத்திருப்பா, அந்த பிக்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் அப்பாவுக்கு இங்கே சென்ட் பண்ணி விட்டுட்டா. அதனால் அதை பார்த்தோன்னே உங்கள் ரூமில் வந்து தேடி இருப்பார். நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சோடனே செம்ம காண்டாகி எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிச்சிருப்பார் மனுஷன். ஸோ இப்போ எங்கள் வீட்டில் அப்படியே ஹாலில் தான் உங்கள் அப்பா உட்காண்ட்ருக்காரு. கூடவே அந்த காயுமே இருக்கார், தென் உங்கள் அம்மா, தென் காயோட ஃபேமிலியுமே இருக்காங்க. ஸோ இங்கே பாடி கார்டு வான் தான் உங்களை தேடி தேடி அலைஞ்சிட்டு அவருமே ஒரு வழியாக வந்து மேடம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ கரெக்டாக நீங்கள் அப்போ தான் வீட்டுக்குள்ளே வரீங்க. உங்களை பார்த்தோன்னே உங்கள் அப்பா, ஓயன் எங்கே போனேன், என்ன உன் ட்ரெஸ்ஸு, முன்னாடி இதெல்லாம், அப்புறம் இந்த ஃபோட்டோ உன் ஃப்ரெண்டு தாரா அனுப்பலாம், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அப்படியே எழுந்து வராரு. உங்கள் அம்மா, ஓயன்மா எங்கம்மா போனேன், நட்டராத்திரி நான் வெளியே இன்னமா வேலை உனக்கு, எங்கம்மா போயிட்டு வந்தேன், என்னம்மா நடக்குதுங்க? டாடா மம்மா கொஞ்சம் இருங்க நான் பேசிக்கிறேன். ஹலோ நீங்கள் தான் காயுங்க, இன்றைக்கி தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க. பாருங்கள் இன்றைக்கி தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். உங்களுக்கு நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆனால் நான் நான் 4 வருஷமாக லவ் பண்ணேன், கடைசியில் எனக்கு அவனை கல்யாணமும் பண்ணிட்டேங்க. அந்த ரியலி சாரி மிஸ்டர் காய், எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் விருப்பமே இல்லை. நான் ஏற்கனவே என் டாடாட்ட சொல்லிட்டேன், அவர் தான் கேட்கல. ஸோ நான் ஒன்றும் உங்களை சீட்டெல்லாம் பண்ணலை. ஐம் ரியலி சாரி. இருந்தாலும் அண்ட் டாடா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு. அண்ட் தென் உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கு நான் லவ் பண்ணியிருக்கேன்னு. அப்படி தெரிஞ்சிருந்தா நீங்கள் என்கிட்ட கூப்பிட்டு கேட்டு எனக்காக அந்த பையனை பேசியிருக்கணும் டாடா. நீங்கள் அதை விட்டுட்டு எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுங்க. அதான் இன்னைக்கு முதல் முறையாக உங்கள் பேச்ச மீறி நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டேன் டாடா. ஓயன் என்ன பேசிட்டுருக்க நீ? அவன் ஒரு பொறுக்கி. அவன் யாருக்கு தெரியுமா, எவ்வளோ புறம்போக்கு தெரியுமா அவன்? அதுவும் அவன் ஸ்டேட்டஸ் குப்பை. அவன் ஒரு குப்பை. அவனை போய் டாடா வேண்டாம், இப்போ அவன் என் புருஷன், அவனை பற்றி நீங்கள் இப்படி பேசுறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. வேணாம் டாடா ப்ளீஸ்லாம் பேசாதீங்க. ஒயன் என்ன நினச்சிட்ருக்க? நம்ம ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? நீ போடுற செருப்பு அது அவனோட வருஷ சம்பளம் தெரியுமா அவனுக்கு? அவனை போய் கல்யாணம் பண்ணாதான் பண்ணன்ட்டு இங்கே பார். சரி விடு, ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டேன். ஏய் தாலியை கட்ட சொல்கிறி, அவளை கட்டி தூக்கி வெளியே போடு. நாளைக்கு மார்னிங்கே கல்யாணத்தை மாற்றி வச்சுக்கலாம். உடனே இதெல்லாம் பண்ண யாருக்கும் தெரியக்கூடாது, இல்லை ஸ்டேட்டஸே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அப்படியே உட்கார்றாரு. உங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பிகாஸ் அவங்க ஒரு பொண்ணு, அந்த தாலியோட சென்டிமெண்ட் அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அப்பா பேச்சு மீற முடியாது. அவங்க ஒரு மாதிரி அப்படியே கிட்ட வராங்க. நீங்கள் மம்மா வேண்டாம் அப்படின்னு. டாடா இங்கே நான் எதுக்கு வந்தேன் நினச்சேன், உன்கிட்ட பேசி ஐயோ டாடா நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னை ஏற்றுக்கோ, என் புருஷனுக்கு வேலை போட்டு கொடு, எனக்கு சொத்தில் பங்கு கொடுன்னு கேட்க வந்தேன் நினச்சியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது டாடா. நான் இப்போ என் புருஷன் வீட்டுக்கு போக போகிறேன். அவன் தான் என் புருஷன், அதை யாராலையும் மாற்ற முடியாது. நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டேன். இங்கே வந்தது இந்த ஒருக்கா நீங்கள் எனக்கு சாரி சொல்கிறதுக்கு. அண்ட் தென் உங்கள்கிட்ட நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறதுக்காக தான் வந்தேன். நான் இப்போ இங்கேருந்து போகிறேன்ல, நாளைக்கு நீங்கள் போனால் என் பொருளை எடுத்துகிட்டு போயிட்டா, இவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டா அப்படிலாம் நீங்கள் எதுவுமே என்கிட்ட சொல்லக்கூடாது. அதுக்காக தான் டாடா போகும்போதே நீங்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸில் இருந்து கிளிப்பில் இருந்து எல்லாத்தையும் கழட்டி உங்கள் வீட்டிலே வச்சுட்டேன். இப்போ நான் போட்டிருக்கிறது நீங்கள் வாங்கி கொடுத்தது கிடையாது. இன்ஃபேக்ட் இன்னர்ஸை கூட கழட்டி வச்சுட்டு தான் போயிருக்கேன். இதை என்ன போய் செக் பண்ணிக்கோங்க மாமா அப்படின்னு நீங்கள் உங்கள் அம்மா பற்றி சொல்கிறீங்க. உங்கள் அப்பா அப்படியே கணை கட்டுறாரு. உங்கள் அம்மா போய் பார்க்குறாங்க, அழகாக பெட்டில் நீங்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, தென் இயரிங், ரிங்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இன்க்ளூடிங் இன்னர் வரைக்கும் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு போயிருக்கீங்க.
பார்த்துட்டிங்களா? எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல டாடா? அண்ட் எல்லாமே நான் வச்சுட்டேன். நான் போட்டிருக்க எதுவும் உங்களுது கிடையாது. ஸோ உங்களுக்கு நான் கடங்காரியும் கிடையாது. எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறேன். அப்புறம் இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன். ஸோ லாஸ்ட் டைம் உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் டாடா. மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. சரி, நான் கிளம்புறேன் டாடா. அம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. இங்கே உங்கள் அப்பா பையன் என்ன மனசில் பெரிய தைரியம் வந்துருச்சோ? என்னடி உன்னை இவ்வளோ பெரிய பொண்ணாக வளர்த்தன்ல, அத்தான் செல்லம் ரொம்ப கொடுத்துட்டேன் போல, அத்தான் ஓவராக ஆடுற. அவன் யாருக்கு தெரியுமா? அவன் என்ன கேரக்டர் தெரியுமாடி? அவன் ஒரு ட்ரக் அடிக்ட்டு. இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு காசுக்கு உன்னை பத்துருவா. அவங்க அம்மா எப்படிப்பட்டவ தெரியுமா? எல்லாரு கூடயும் போய் படுக்கிறவ. இவன்தோ எல்லார் கூடயும். அது மட்டும் கிடையாது, அவனும் நாளைக்கு பணம் வேணும்னா பொண்ணை எங்கேயாவது வித்துருவாண்டி. சொல்கிறத கேளு டாடி. இதுக்கு மேலே உனக்கு மரியாதை கிடையாது. வாயை முடிக்கும். என் புருஷனை பற்றியும் என் அத்தையை பற்றியும் ஏதாவது பேசினேன் அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி நடக்கிறீங்க. ஒரு 2 ஸ்டெப்ஸ் போனதுக்கப்புறம் திரும்பி உங்கள் அப்பா பார்த்து, டாடா என் புருஷன் ஒன்றும் வீட்டில் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டே அடுத்தவன் பொண்டாட்டியை போய் சீன்றவன் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போகிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு அப்போ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஜங்குக்காவோட அம்மா உங்கள் வீட்டில் தான் வேலை பார்த்துருந்துருப்பாங்க, லைக் மெய்டாக வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்கும். ஜங்குக்கா வேறு லவ் பண்ணுறீங்களா? சொல்லவே வேண்டாம். அவங்க அம்மாட்ட எனி டைமும் ஜங்குக்கை பற்றி தான் பேச்சு. அவங்க அம்மாவும் ஜங்குக்கு பற்றி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஜங்குக்கோட அப்பா அவங்க அம்மாவை விட்டுட்டு போனதுக்கப்புறமா ஜங்குக்கோட அம்மா அவங்கள ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாரு. சின்ன வயசில் ஜங்குக்கு அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் அவங்க ஜங்குக்கோட அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்கக்கிட்ட பையனுக்குன்னு கொடுக்க எதுவுமே இருந்திருக்காது. அவங்க போட்டிருந்த ஒரே ஒரு கொலுசு அவங்க ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது. அதில் கொட்டின முட்டைலாம் வச்சு ஒரு கயிறில் கோர்த்து அதை பையனோட கழுத்தில் கட்டி விட்டுருப்பாங்க. இந்த மெமரிஸ் எல்லாமே ஜங்குக்கோட அம்மா அவங்கக்கிட்ட நிறைய சொல்லியிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் ஜங்குக்கோட அப்பா போனதுக்கப்புறம் தான் அவங்க அப்புறமும் வேலை செஞ்சு ஜங்குக்கா வளர்க்க ரொம்பவே ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் என்னதான் இருந்தாலும் சொசைட்டின்னு ஒன்று இருக்குல்ல, சில கழுசடைங்க கண்ணால் தான் அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. அதுலேருந்து ஜங்குக்கா அவங்கக்கிட்ட பேசவே கிடையாது. ஆனாலும் அவங்க பையன்தான் அவங்க உலகன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. தென் ஜங்குக்குமே உங்களுக்கு அவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவங்க அம்மா கொடுத்த அந்த கயிறு அதை சொன்னாலே அந்த கொலுசில் அவங்க அம்மா முட்டை மட்டும் எடுத்து ஒரு கயிறு மாதிரி ஒன்றில் போட்டு அதை கழுத்தில் கட்டி விட்டுருந்துருப்பாங்க. ஸோ அதை ஒரு டைம் ஜங்குக்கு என்ன பண்ணியிருப்பாருனா, நீங்கள் எல்லாமே அவங்களுக்கு நிறையா வாங்கி கொடுக்கும்போது ஒரு டைம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, எனக்கு நீ எதுவுமே வாங்கி தர மாட்டியான்னு உங்கள் பர்த்டே அப்போது. ஸோ அந்த மனுஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு அவரோட கழுத்தில் இருந்து அதை கழட்டி உங்களோட கழுத்தில் கட்டியிருக்க மாட்டார், காலில் கட்டி விட்டுருப்பாரு. லைக் இந்த காலில் டிஸ்டிக் எல்லாம் கட்டுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கருப்பு கயிறு தான் அது. அதில் கட்டியிருப்பார். அதில் அந்த கொலுசோட மணி மட்டும் இருக்கும். ஸோ அது மாதிரி லேஸாக தான் சத்தம் கேட்கும். மீன்ட்டு ரொம்ப அமைதியாக இருக்க இடத்துல மட்டும்தான் அந்த சத்தமே கேட்கும், இல்லைன்னா நார்மலாக கேட்காது. ஸோ அதை நீங்கள் காலில் போட்டுருந்துருப்பீங்க. ஸோ ஒன் டே உங்கள் மம்மி வெளியே போயிருந்துருப்பாங்க. அன்றைக்கி உங்கள் வீட்லேயுமே யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, நீங்களுமே வெளியே போக வேண்டியது. பட் உங்களுக்கு சடனாக ஃபீவர் வந்ததுனால நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டில் ரெஸ்ட் இருந்திருப்பீங்க. உங்கள் அப்பாவுக்கு அது தெரிஞ்சிருக்காது. உங்கள் அப்பா இந்த லேடிஸ் மேட்டர்லாம் கொஞ்சம் வீக்கு. ரொம்ப நாளாகவே ஜங்குக்கோட அம்மா மேலே அவருக்கு ஒரு கண்ணு போல். ஸோ அன்றைக்கின்னு பார்த்து யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கிச்சனில் அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏதோ கசமுசா பண்ணியிருப்பார். ஸோ அந்த நேரம் பார்த்து நீங்கள் கரெக்டாக தண்ணி குடிக்கலான்னு கிச்சனுக்கு வந்திருப்பீங்க. அதை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு சமக்கம் வந்திருக்கும். டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்கள் காலை நீங்கள் அப்படியே தரையில் உடச்சிருப்பீங்க கோவத்தில். ஸோ அதில் அந்த மணி சத்தம் கிட்டே உங்கள் டேடி அப்படியே கேஷுவலாக எதுவுமே நடக்காத மாதிரி தண்ணி எடுக்க வந்த மாதிரி அப்படியே பார்த்துட்டு அவர் பாட்டு அப்படியே போயிருந்துருப்பார். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு ஜங்குக்கோட மம்மிக்கிட்ட ரொம்பவே சாரி கேட்டுருந்துருப்பீங்க, மன்னிச்சிருங்க ஆண்டி, டாடாவால் தான் அப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக்கோட அம்மா ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, கேஷுவலாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு இதெல்லாம் எனக்கு சகஜமா அப்படின்ற மாதிரி தான் அந்த ரியாக்ஷன் இருந்திருக்கும். ஸோ அன்றைக்கி அவங்க கண்ணில் எவ்வளோ பெயின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிச்சு அவங்க லைஃப் எப்படி இருந்திருக்கும், அவங்க எவ்வளோ பெயினை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் அப்படியே சொல்லி காட்டிட்டு போகிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே இங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க.
லைக் உங்கள் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டீங்க. ஸோ இங்கே நீங்கள் வெளியே வந்தோடனே தாராவும் ஜாக்சனும் இப்போ என்ன பண்ண போகிற வயன், இப்போ எங்கே போகணும், என்னை கூட்டிகிட்டு போய் ஜங்கு வீட்டில் விடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போங்க காய்ஸ், நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அவங்களும் சரி ஓகே சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் ஜங்குக்கோட வீட்டு வாசலில் விடுறாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே வந்து சரி ஓகே நீ பார்த்துக்கோ, மார்னிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜங்குக்கோட வீட்டோட காலிங் பெல் அடிக்கிறீங்க. ஸோ அவ்வளோதான்டா, நான் இந்த பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். 1 ஷாட் போடலான்னு பார்த்தேன், பட் இது ரொம்ப லாங்காக போகுது. சரி ஓகே, நான் 2 ஷார்ட்ஸாக முடிச்சிடுறேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். தென் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. டாடா பை பை ஆல், சரண்யா அம்மி.